குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அஸ்திரம் தி சீக்ரெட். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டைட்டில் கலந்து வச்சிருக்காரு இயக்குனர், தயாரிப்பாளர். அதனால இவங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பாராட்டலாம், ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஒன்னும் தமிழ்ல முழுமையா டைட்டில் வைங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வைங்க. ரெண்டையும் கலந்து வச்சிருக்காரு இயக்குனர், தயாரிப்பாளர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட கேஷன் குரூ பார்க்கலாம். ஷாம் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. உங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டனை அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, அஸ்திரம். அஸ்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பு அப்படின்னு சொல்றாங்க. அம்பு பாயிறது, வில்லுல இருந்து ஒரு அம்பு பாயிறது. வில்லு எங்கேயே இருக்கும், அம்பு தான் போய் அங்க நேரடியாக அட்டாக் பண்ணும். அஸ்திரம், அந்த மாதிரி ஒரு டைட்டில். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பார்த்துடலாம், சொல்ல மறந்துட்டேன். சென்சார் போர்டில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான சர்டிபிகேட் தான் இருந்தது. U/A, அப்புறம் A சர்டிபிகேட்டு, S. இந்த 4 சர்டிபிகேட்டு தான் பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா UAலே பாத்தீங்கன்னா சில கேட்டகரியெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. UAல 7+, 13+, 16+ ஆட் பண்ணிட்டாங்க. U சர்டிபிகேட்னா கிளீன் யூனா ஃபேமிலி எல்லாருமே படத்தை போய் பார்க்கலாம். UAனா ஃபேமிலியோட போய் குழந்தைங்க படத்தை பார்க்கலாம். குழந்தைங்கலாம் தனியா போகக்கூடாது, ஃபேமிலியோட குழந்தைங்க போய் படம் பார்க்கலாம். இந்த A சர்டிபிகேட்னா பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த படத்தை போய் பார்க்க முடியும். அந்த A சர்டிபிகேட் எந்த மாதிரியான படங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, தற்கொலையை தூண்டுற மாதிரியான படங்கள், ரத்தம் தெறிக்க கொலை பண்ற படங்கள், சில காட்சிகள், ஆபாசமான காட்சிகள், அந்த மாதிரியான படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா A சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எஸ்ங்கிற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படங்கள், டாக்டர்ஸ்லாம் சில ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அந்த படத்துக்கு தான் எஸ்ன்னு சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் திருத்தி UAலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு 7+, 13+, 16+ன்னு சில சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கன்னா, அஸ்திரம் திரைப்படத்திற்கு A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை போய் திரையரங்குல பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை ஆடியன்ஸ் பார்க்கலாமா வேண்டாமா? இப்போ நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, அஸ்திரம். ஷாம் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. அங்கதான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பார்க்ல ஒருத்தன் பார்க்குக்கு வந்தவன் கத்தி எடுத்து வயிற்ற கிழிச்சு அவனை சூசைட் பண்ணிக்கிட்டான். இதை பார்த்தவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த போலீஸ் அதிகாரியான ஷாம், அவர் லீவ்ல இருக்காரு, கை உடைஞ்சதுனால லீவ்ல இருக்காரு, அவர் தான் விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ணுனா சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி பக்கத்து ஊர் மதுரையில இதே பேட்டர்ன்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், சென்னையில ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த மூணையுமே லிங்க் பண்றாரு. அதாவது ஷாம் லிங்க் பண்ணி, போலீஸ் அதிகாரி லிங்க் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. போனவர் அந்த இவங்களெல்லாம் அந்த தற்கொலைக்கு தூண்டுனது யாரு, அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா? கூட ஒரு கான்ஸ்டபிளை ஹீரோ வச்சுக்கிறாரு உதவிக்காக. அவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஹீரோ மாதிரி தான் ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. அவருடைய நடிப்புமே நல்லா இருக்கு, ஷாமோட நடிப்பு நல்லா இருக்கு, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஓரளவுக்கு, படம் ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரமும் சஸ்பென்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணி போயிருக்காரு இயக்குனரோ ரைட்டரோ, கரெக்டா பிளான் பண்ணி போயிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கதை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு தடவை தான் ஒரு படத்தை தியேட்டர்ல பாக்குறாங்க. இன்னைக்கு ரிப்பீட் ஆடியன்ஸுங்கிற அந்த விஷயமே போச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு படத்தை 2 தடவை 3 தடவை தியேட்டர்ல பார்ப்பாங்க. 100 நாள் 150 நாள் ஓடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு படம் ஓடினாலே அது பெரிய விஷயமா தான் இருக்கு. இந்த கதை எல்லாருக்கும் முதல்ல புரியுமான்னு தெரியல. இயக்குனர் நிறைய இடங்கள்ல அந்த ஷார்ட்ஸை ரிப்பீட்டா தான் போடுறாரு. ஒரு புக்கை படிச்சான் ஒருத்தன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டான், செஸ் விளையாட்டுல வந்தான், அப்படி போனா இப்படி வந்தான், அப்படி இப்படின்னு இயக்குனர் சொல்றாரு. எடிட்டரும் அந்த ஷார்ட்ஸை திரும்ப திரும்ப போடுறாரு.
இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த படம் புரியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை சுந்தரமூர்த்தி KS அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசையை வந்து வாய்ச்சிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வந்து பின்னணி இசை வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து எதுக்கு இவர் எல்லா இடத்துலயும் இப்படி வாசிக்கிறாரு, இந்த படம் என்ன பாகுபலியா இல்ல KGF இல்ல RRR ஏன்னா அந்த மாதிரி படங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பில்டப் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும், நிறைய இருந்தது. அந்த படத்துல வந்து அந்த மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து வாய்ச்சாங்க, அது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு போலீஸ்காரர் நடந்து வர்றதுக்கெல்லாம் வந்து ஒரு பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமா வாசிக்கிறாப்புல மியூசிக் டைரக்டர். அது வந்து ஒரு சில இடங்கள்ல ரசிக்கும்படியா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல பிளஸ்ஸாகவும் இருக்கு. பின்னணி இசை அவர் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த கதையை வந்து கொண்டு போறாரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஸ்திரம் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா திரையரங்குல போய் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம், அதாவது 7ஆம் அறிவு படத்துல வரும்ல, ஒருத்தர் வந்து கண்ணாலேயே பார்த்து ஒரு சிலரை மயக்கி அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்கிற வச்சுக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பண்ணியிருக்காரு. சென்சார் போர்டில் A சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அந்த 18 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த படம் புரியுமான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு இந்த அஸ்திரம் தி சீக்ரெட் திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.